இதற்கிடையில் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு போராட்டம் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று வருது. ஸோ உண்ணாவிரதம் இருந்து இவர்களுக்காக ஒரு போராடி அதற்கு வேண்டிய அனுமதியை பெறுவதற்கான அந்த ஒரு நடவடிக்கையும் போயிட்டுருக்கிறதா எனக்கு ஒரு அந்த உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ண போறதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களா? அவர்கள் இல்லைன்னா சென்னை மாநகரம் இல்லை, நாடே நாடி போயிடும். 2027 நடக்க போகிற எலெக்ஷனில் ஜனவரியிலேருந்து அவருடைய ஆக்டிவிட்டி பாருங்கள், இன்னும் வேற லெவலில் இருக்கும். 2வது மாநாட்டுக்கு பிறகு விஜய் பேசுகிற பேச்சு தமிழகத்தையும் உழுக்க போகுது. கூட்டம் கட்டுக்கடங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். எனக்கு தெரிஞ்சு 50 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ கொடுத்துருங்கன்றார். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டராக வார்னிங் கொடுத்துருக்காரு. சார், நடிகர் மற்றும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் துப்பறிவு பணியாளர்களுக்காக இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அறிக்கை விடுறதா இருக்கட்டும், நேரில் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய குரல் ஓங்கி ஒழிச்சிட்டு இருந்தான்னு நான் நினைக்கிறேன். நான் இதை கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட துப்புரவு தொழிலாளர் அவரை பனையூருக்கு வர சொல்லி முக்கியமானவர்களை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லி, உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்கார். அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர் அங்கே போகிறதுக்கான அவர் ரிப்பன் பில்டிங்கிட்ட நடத்துகிற அந்த போராட்டத்திற்கு விஜய் நேரடியாக போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அது இப்போது வெறும் நடிகர்னா டக்குன்னு விசிட் பண்ணிட்டு போகலாம். அரசியல் கட்சி தலைவரும் போது அதை பெர்மிஷன் வாங்கிட்டு சில விஷயங்களை ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்காக ஒரு அங்கே போய் நேரடியாக போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதற்காக ஒரு அங்கே வர சொன்னாங்க, பேசினார். அது சம்மந்தமான விஷயங்கள் அறிக்கையை தெளிவாக கொடுத்துட்ருக்கேன். அவருடைய குரல் ஓங்கி தான் ஒழிச்சிட்ருக்கு நான் நினைப்பேன். இதற்கிடையில் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு போராட்டம் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று வருது. ஸோ உண்ணாவிரதம் இருந்து இவர்களுக்காக ஒரு போராடி அதற்கு வேண்டிய அனுமதியை பெறுவதற்கான அந்த ஒரு நடவடிக்கையும் போயிட்டுருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கையில் எடுத்து இவர்களுக்காக போராடி போய் உண்ணாவிரதம் இருந்து கலந்துட்டார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் விஜய் தமிழகம் பூரா பேசப்படுவார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் அதை கண்டிப்பாக அவர் கொஞ்சம் இறங்கி அடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வர 21ஆம் தேதி அதுக்கு முன்னோட்டமாக தான் இது நான் பார்க்குறேன். நான் அந்த உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ண போறதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களா? ஏன் நடக்க முடியாது? கண்டிப்பாக நடக்கலாம். ஒருத்தருக்கு இங்கே குரல் கொடுக்கறது என்ன, எல்லா பேருமே எதிர்கட்சி இருக்கும்போது இந்த போராட்டம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் பரந்தூரில் ஏர்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே போராட்டம் தான் நடத்தினார் விஜய். போய் எல்லாத்துலேயும் போய் எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. மாதிரி இப்போ துப்புரவு தொழிலாளர்னா அவங்க இல்லைன்னா சென்னை மாநகரம் என்ன நிலைமைக்கு ஆளாகும் கொஞ்சம் பாருங்கள். ஒரு நாள் குப்பை சேர்ந்துட்டாலே தெருவுக்குள்ளே போக முடியாது. போகும்போது வரவங்க மூக்கு பற்றிட்டு போகிறாங்க, வர்றாங்க. குப்பை போடுறதே மக்கள். அவங்க சேர்கிற குப்பை தான் இங்கே இருக்குது பேஸ்கெட்டில், அந்த இதில் டப்பாவில். கிராஸ் பண்ணி போகிறவங்க மூக்கு பற்றிட்டு போகிறாங்கன்னா அதை எடுக்கிறவங்க என்ன எவ்வளோ சிரமம். அவர்கள் இல்லைன்னா சென்னை மாநகரம் இல்லை, நாடே நாடி போயிடும். ஸோ அப்படி ஒரு புனிதமானவர்களாக தான் நான் பார்க்குறேன் தூய்மை பணியாளர்களை. அவர்கள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் சில கோரிக்கைகள் நியாயமான விஷயங்கள் பேசுகிறாங்க போது கண்டிப்பாக செவி கொடுத்து அவர்களுடைய அந்த குரலுக்கு மதிப்பு தரணும். அவருடைய சில கோரிக்கைகளை பண்ணி கொடுக்கணுங்கிறதா நான் நினைக்கிறேன். அதற்கு கண்டிப்பாக இப்போ விஜய் நடிகரை மட்டும் இல்லை, அரசியல் இறங்கிட்டார். அரசியல் கட்சி தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். இப்போ இதெல்லாம் இறங்கி அவர் இனிமேல் பண்ண ஆரம்பிச்சிருவார். பட் அது நேச்சுரல், பண்ணி தான் தீரணும். அதை விஜய் சார் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நிறையா பண்ணிகிட்ருக்க எனக்கு ஒரு தகவல் எனக்கு அதை இந்த போராட்டம் அது ஒரு அனுமதி வாங்கணும், அதுக்கு வேண்டிய இடம் தேர்ந்தெடுக்கணும். இந்த உண்ணாவிரதம்லாம் இருந்தாருன்னா இன்னும் பேசப்படும். காலையில் 9 to 6 கூட உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணார்னா தமிழகத்தில் இன்னும் அவருடைய ரேஞ்சு வேறு லெவலுக்கு போகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம், இந்த போராட்டம் முன்னோர் இருக்காருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இவர் இதெல்லாம் அரசியலுக்காக டிவிகே தலைவரா பண்றாரா இல்ல தனிநபரா பண்றாரா? நாட்டுக்காக பண்றாரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது இந்த நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணும். நாட்டில் நம்ம ஒருவேளை அவருடைய கனவு வெற்றி பெற்றதுன்னா கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்னு ஆசைப்படுறாரு. இந்த ஆசைகள் எல்லா பேருமே படலாம், தவறு ஒன்றும் கிடையாது. செல்வாக்குள்ளவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இந்த நாட்டுக்காக போராடுறதுக்காக இறங்கியிருக்கார். அவர் நடிகராக பண்ணலை, தமிழக வெற்றி கழகத்துக்காக பண்ணலை, நாட்டுக்காக இந்த விஷயத்தை பண்ண போகிறாரு. போராட்டத்தும் அந்த உண்ணாவிரதம் இருந்தாருன்னா அந்த தூய்மை பணியாளர்களுடைய
அவரை அவங்கள வந்து தூக்கி நிப்பாட்டி வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன். நாட்டுக்காக பண்றேன்னா சில விஷயங்களை அவர் சூஸ் பண்ணி பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. இல்லை, சம்பவங்கள் ஏதாவது இந்த மாதிரி நடக்கும்போது தானே அந்த விஷயங்களை இறங்கி நீங்கள் பேச முடியும், அறிக்கை கொடுக்க முடியும், பண்ண முடியும். நீ சும்மா டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்தே இருக்க முடியாது இல்லையா? 2027 நடக்க போகிற எலெக்ஷனில் ஜனவரியிலேருந்து அவருடைய ஆக்டிவிட்டி பாருங்கள், இன்னும் வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு அறிக்கைகள் நிறைய கொடுக்கறது, போராடுறதெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. இப்போ சில சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கு அவருடைய குரல் கொடுக்குறாரு. இப்போ கண்டிப்பாக குரல் கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் கூட வந்து இந்த சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பேசணும். அவங்க நான் பேசாமல் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கைது செய்யப்பட்டதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. அது ஏன்னா அவர்கள் பாவப்பட்டவர்கள். அவங்க இல்லைன்னா சென்னை மரம் நாரி போயிடும். இதுதான் உண்மை. ஸோ அப்போது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு குரல் கொடுக்கறது உண்மையிலே நியாயமானது. இன்னும் இறங்கி வேலை செய்யணும். பட் அதற்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கான வேலைகளை விஜய் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க நாட்டுக்காக பண்றாருன்னு, ஆனா இன்னும் சில பேர் அங்கங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிக்காக அவர் எதிர்த்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு, அவங்க எங்க தலையிடுறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் இவர் பேசுறாருன்ற மாதிரி ஒரு சில தகவல்லாம் வருது. இல்லைம்மா, அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கி வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும். ஒரு எடுத்த உடனே போய் இறங்கி பண்ணுறது முடியாது. ஸோ அவருடைய பிளான் வந்து 2026 மேல் எலெக்ஷன் வரப்போகுது. அதற்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. முதல்ல விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்டார், பரந்தூரில் போராட்டம் பண்ணார், அறிக்கைகள் நிறையா கொடுத்துட்ருக்காரு. அந்த இதில் பார்த்தோம்னா பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் அடித்து பேசிகிட்டு இருக்காரு. செய்கிற தவறுகள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க சுட்டி காட்டிகிட்டு இருக்காரு அதை. ஸோ இதற்கப்புறமேல் வந்து அவருடைய இதில் இறங்கி வேலை செய்யும் போது தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து இது போக முடியும். அதை தொடர்ந்து அவர் மாநாடு இப்போ வரப்போகுது, அவரோட மாநாடு நடக்க போகுது, அதை பற்றி அதான் ஃபஸ்ட்டு மாநாடே சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சிட்டார். எவ்வளோ கூட்டத்தை காமிச்சார் விக்கிரவாண்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 2வது மாநில மாநாடு வந்து மதுரையில் நடக்குது. மதுரை செலக்ட் பண்ண சாய்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு திறமையை தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அந்த மக்கள், அந்த சுற்று வட்டாரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்கள், தஞ்சாவூர், திருச்சி எல்லாமே செட்டில் வந்து மதுரையில் இந்த குமியிற இடம் அது. மதுரை மக்களுடைய அந்த அன்பை வேறு லெவல் உங்களுக்கு. அது 2வது மாநாட்டுக்கு பிறகு விஜய் பேசுகிற பேச்சு தமிழகத்தையும் உழுக்க போகுது. கூட்டம் கட்டுக்கடங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். எனக்கு தெரிஞ்சு 50 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாநாடு தான் அவர் என்னென்ன சொல்ல போகிறார், என்ன பேச போகிறாருங்கிறது வர 21ஆம் தேதி தெரிய வரும். முதல்ல 25 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 25 இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, சில பிரச்சனைகளை வரக்கூடாதுன்றதுனால டேட்டா மாற்ற சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி 21 இப்போ மாற்றிட்டாரு. விஜயகாந்த் பர்த்டே 25, இவருடைய திருமண நாளும் சேம் டேட் தான். ஸோ இப்போ விஜயகாந்த் ரசிகர்கள் வரும்போது அவங்க இங்கே கோயம்பேடு வந்துடுவாங்க. எல்லா பேருமே சென்னையில் இருந்து வெளியூர்லேருந்துலாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கூட்டம்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் 25 வச்சா கூட. ஏன்னா விஜய் மேலே ஒரு தனி அபிமானம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குது, ஃபேமிலிக்கு இருக்குது, அவரோட ஃபேன்ஸுக்கு இருக்குது, தொண்டர்களுக்கும் இருக்குது. இப்போ 21ஆம் தேதி சேஞ்சுங்கும் போது கண்டிப்பாக அவருடைய கூட்டமும் சேரும். மக்கள், ஸோ ரசிகர்கள், தொண்டர்கள், ஏகப்பட்ட கூட்டத்தை கட்டுக்கடத்த முடியாது. பட் அந்த 2வது மாநாடு தெரிக்கும் மதுரையில் மாநாடு வச்சதுக்கான காரணம் என்ன? அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ தானே சொன்னேன் உங்களுக்கு. நல்ல சாய்ஸ் அந்த பிளேஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பரபரப்பாக பேசக்கூடும். நிறைய கட்சி எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து ஃபஸ்ட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல் தொகுதி 1977 தான் மாயத்தேவரை எம்பி நீக்கி வைக்கிறாரு. மிக அதிகமான வாக்கள் வித்தியாசம் வந்து ஜெயிக்கிறாங்க. கட்சி பெரிய அளவில் பேசப்படுது. ஆண்டிப்பட்டி சாய்ஸ் பண்ணாங்க. அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறது வந்து கரெக்டாக ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஒரு படத்தினுடைய ரிசல்ட்டே நீங்கள் மதுரை ஆடியன்ஸை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணுவாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், சுமாராக போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மதுரை மாநாடு தான் முதல்லையே பிளான் பண்ணார் விஜய் அவர்கள். பட் அங்கே சரியாக பெர்மிஷன் கிடைக்கல. விக்கிரவாண்டியில் கிடைக்கும் போது தான் இடம் பிரச்சனை நிறையா வந்துச்சு. மெயின்டெனன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த விக்கிரவாண்டியில் பைபாஸில் அந்த இடத்த ரெடி பண்ணி போட்டாங்க. அங்கே கூட்டத்தை கட்டுக்கணும் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மதுரையில் கூட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காரு விஜய் அவர்கள். ஒரு 25-50 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அவருக்குள்ள தண்ணி வசதிகள், பாத்ரூம் டாய்லெட் வசதிகள், மெடிசன்ஸு, டாக்டர், ஆம்புலன்ஸு, இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே ரெடி பண்ணி வைக்கிறார். இதில் முக்கியமான ஒரு அறிக்கை என்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸும் குழந்தையோடு இருக்கிறவர்களும் தயவுசெய்து மாநாட்டுக்கு வராதிங்க அப்படின்னு வந்து அறிக்கையை கொடுத்துட்டார். ஏன்னா அந்த வெயிலில் அந்த கூட்டத்தில் வந்து நின்று கண்டிப்பாக அந்த லேடிஸ் அவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அது வந்தாங்கன்னா சிக்கல் தான். ஸோ அதனால் அவர் வந்து முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டார், தயவுசெய்து வந்துடாதீங்க, வராதிங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டார்.
ரெண்டாவது காவல்துறை என்னென்ன கேட்குறாங்களோ மாநாட்டுக்குரியது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண சொல்லிட்டார். அரசாங்கத்துக்கு நம்ம அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், பேசுகிறோம், அது வேற. நம்ம ஒரு மாநாடு போட போகிறோம், அந்த இடத்த செலக்ட் பண்ணுறோம். இந்த அரசாங்கம், இந்த போலீஸ், காவல்துறை கேட்குற விஷயங்கள் எல்லாமே நீ நம்ம சைட் கொடுத்துடணும். எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. நாளைக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்டேன் நீங்கள் கொடுக்கல கேள்வி வரக்கூடாது. எல்லாருமே சப்மிட் பண்ணுங்கட்டாங்க. அவருடைய தொண்டர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, அந்த அலுவலக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. எந்த மீறி தவறான செயல் எதுவும் நடக்கக்கூடாது. ரசிகர்கள் தொண்டர்கள் வரணும், சேஃப்டியாக வீடு போய் சேரணும். ஸோ லேடிஸ் வந்தாங்கன்னா இந்த 2 பேர் குழந்தையோடு பிரெக்னென்ட் லேடியும் வரக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ கொடுத்துருங்கன்ட்டார். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டராக வார்னிங் கொடுத்துருக்காரு இப்போ. ஸோ இந்த 2வது மாநாடு வந்து உண்மையிலே சிறப்பாக இருக்கும், மிகப்பெரிய அளவில் பேசப்படும், அந்த மாநாடு தெரிக்கும். அப்போ விஜய் யாருங்கிறத இன்னும் நீங்கள் வேறு விஜயை நீங்கள் பார்க்கலாம், ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கறது வர 21ஆம் தேதி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு நடக்க போகிற இடத்துல இருக்கிற முக்கியமான பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதன் வழியாக போக முடியலன்னா அப்போ எப்படி மக்கள் அங்கே போவாங்க, எப்படி போக முடியும்? இல்லை, கூட்டம் நிறைய வந்து அந்த பாலம் வந்து முன்ன கட்டின பழைய பாலம் அது. அதனால் கூட்டம் நிறைய வந்து பாலத்தில் நின்றக்கூடாது. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடம் கிடைக்கலாம் அங்கங்கே நின்றுவாங்க இல்லையா? அங்கே ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, வாய்ஸையாவது கேட்கலான்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டிராஃபிக் ஜாம் ஏறக்கூடாது. பாலத்து மேலே நீங்கள் வந்து பாசிங்கன்னா தெரியாது. நடந்து போகிறவங்க, கார் போகிறவங்க போயிட்டு வரலாம். நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஒரு 3 மணி நேரம் நின்னீங்க அப்படின்னு என்ன ஆகும் உங்களுக்கு? அவ்வளோ வெயிட்டு. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. அது மக்களுடைய சேஃப்டிக்கு தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பண்ணால் மக்களுடைய சேஃப்டி தான் இருக்கும். நீங்கள் வேறு ரூட்டில் வர ரோடு வழியில் நிறைய வழிகள் இருக்குது. மதுரைக்குள்ளே அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 என்ட்ரிக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. அதுக்குள்ளே வரலாம். அப்போ அது 10 கிலோமீட்டர், நிறைய கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அது கடினமாக இருக்காது அவங்களுக்கு? கடினமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது சில சங்கடங்கள், சில வேலைகள்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ணியாகணும், அரசியல் பண்ணியாகணும். மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அந்த விஷயம் பண்ணி தான் தீரணும். வழி கிடையாது. நீங்கள் 10 கிலோமீட்டரில் வரதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அதை தவிர்க்க முடியாது இல்லையா? பார்க்கணும் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க, பார்ப்பாங்க. முதல் மாநாட்டில் வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க, நிறைய அறிக்கை கொடுத்தாரு. 2வது மாநாட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? நிறைய விஷயம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லையா, 2வது மாநாடு தெரிக்கும்னு சொல்கிறேன். அவர் பேசுகிற பேச்சு என்ன சொல்ல போகிறாரு, என்ன மாதிரி 2 கவர்மெண்ட்டை பேச போகிறாரு, ஒன்றிய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு, இப்போ ஆள்ற ஆட்சி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதிர்த்து நிறைய கேள்விகள் கேட்க மக்களுக்கு அப்போ தான் வந்து விஜய் யாருங்கிறத புரிகிறது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசப்பட போகிறதா ஒரு தகவல் வருது. உண்மையிலே அந்த மாநாடு சிறப்பான ஒரு மாநாடாக கண்டிப்பாக அமையும். சார், விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்தது நிறைய பேருக்கு ஒரு வகையில் பிடிக்காமலும் இருக்கலாம், எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாலும், ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுதுன்னு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தெரிய வருது. அது உண்மையா? ஒன்றும் ஈகோவே கிடையாது. எந்த அரசியல் ரீதியாக எதுவும் கிடையாது. படத்துறையில் வந்து கிளப்பி விட்ட ஒரு விஷயம்தான். அதெல்லாம் ஆஃப் ஆகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, ஓப்பனாகவே சண்டை போட்டுக்கிறாங்க ஆடியோ லான்ச்லலாம் அப்படின்னு, அந்த காக்கா குருவின்லாம் சொல்லி சண்டை போட்டு. அது வந்து பழைய மேட்ரு, 2 வருஷமும் நடந்த மேட்ரு அது. அதான் இப்போ எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேட்டரில் விஜயும் ஒன்றும் ஒரு கொஸ்டின் ஒன்றும் கேட்க கிடையாது, ஒன்றும் பண்ண கிடையாது. அதை ரஜினி சார் ஆடியோவில் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பேச நெசசிட்டி அவருக்கு ரஜினி சாருக்கு கிடையாது. அவர் அரசியலுக்கு வரலன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஸோ இப்போ இது வேறு ட்ராக், அது வேறு ட்ராக்கு. கண்டிப்பாக விஜய் வந்து ரஜினி கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு தான் கேட்பாரே தவிர இந்த சண்டையை வந்து மேற்கொண்டு வளர்க்க மாட்டார் விஜய் அவர்கள். அரசியல் வந்ததுக்கு அப்புறமேல் அவர் வந்து ஒரு பொது மனிதர், எல்லாத்தையும் அனுசரித்து போகிற ஒரு இடத்துல விஜய் இருக்கார். கண்டிப்பாக எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு தான் போவார். எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக ரஜினி சார் அவர் போய் மீட் பண்ணுவார். அவங்களுக்குள்ளே பார்த்தாங்கன்னா அண்ணன் தம்பி உறவு மாதிரி தான் இருக்கும். அது அதில் பேசுகிறவங்க 1008 விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதையும் நம்ம கம்பேர் பண்ணுற அவசியமே கிடையாது. சரி, இப்போ அரசியலை பற்றி விஜய் களத்தில் இறங்கி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, கடைசி படமான ஜனநாயகன் பற்றி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாரா? ஜனநாயகன் நல்ல படம். அதான் நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். நல்ல கருத்து உள்ள படம். கண்டிப்பாக அரசியல் அதில் தெரிக்கும். 2026 எலெக்ஷனுக்குள்ள அந்த முன்னோட்டம் தான் அந்த படம். கடைசி படம்னு வேறு அவர் சொல்லலை, ஆனால் அரசியலுக்கு போகிறதுனால சொல்லப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. அரசியல் சாயம் இந்த படத்தில் நிறையா இருக்கும், கருத்துக்கு நிறைய தெரியும். படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்துருச்சு. டப்பிங் கிட்டத்தட்ட பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி படம் ரிலீஸ். விஜய் அவர்களை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.